இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் ஒர்க் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் மலேசியா கிளம்புறோம். இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்காக ரெடி ஆகிட்டாரு கண்ணன். மலேசியா முருகன் கோயிலே அவர் விட்டு வந்துடும் நினைக்கிறேன். போனோடனே முருகனை பார்த்து தான் முதல் வேலை. ஹாய், இது அன்னபூர்ணா ஹோட்டலு. ஒரு வழியா கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சென்னை பிளீஸ் வேற போகிறோம். அதுக்குள்ளேயும் மாஸ்க் போட்டீங்க. லைட்ல வந்தோடனே மாஸ்க் போடுறீங்களே. A few moments later. என்ன தெரிகிறது? அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஆனா ஒருத்தர் காணுங்கண்ணா. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன என்ன தேர்றாங்க? இதாண்ணா வந்த ஃப்ளைட்டு. நாங்கள் வந்தாச்சு. போய் லக்கேஜ் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. டிரைவர்னே இவ்வளவு நேரம் ஓட்டுவீங்க, எப்பதான் போட்டு கூட்டு போவீங்க? சூப்பரா ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல்லேருந்து கிளம்பி இப்போ ஆக்சுவலாக கேதார்லேருந்து கிளம்பி நாங்கள் கோலாலம்பூர் கிளம்பிட்டோம். வரும்போது ஃப்ளைட்டில் தான் வந்தோம். இப்போ பஸ்ஸில் போக போகிறோம். லக்கேஜெலாம் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ்ஸு வந்து 11 o'clock. ஆக்சுவலாக அங்கே இருக்க எல்லா காஸ்ட்டுமே நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. டாக்ஸிலேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே. வாங்க நான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போய் கட்டுறேன். வெயிட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏசி ஹாலாக கொடுத்துருக்காங்க. போகிற போக்கில் ஆய் சொல்லிட்டு போயிடுறது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சைடில் ஏதோ டிவிக்கு எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே. பஸ் டெர்மினல். இப்போ நாங்கள் எல்லாருமே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். கிளம்பிட்டோம். இப்போ இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறோம். 13, 14 பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏற போகிறோம்.
ஒரே பண்ணா இனிமே. எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்ட மாத்திர போறானுங்க. பா எங்கடா இருந்தானுங்க அவனுங்க? ஐயோ பா. ஹலோ हाय चलो आई लव यू ஹாய், கோலாலம்பூர் வந்துட்டோம். சாப்பிட போகலான்னு சொல்லி வெளியே சாப்பிட போய்க்கிருக்கோம். எல்லாரும் நடந்து போய்க்கிருக்காங்க. ஆனால் இங்கே மேக்ஸிமம் ஃபுல்லாமே நம்ம ஹோட்டல் தாங்க இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். ஹோட்டல் தேடி தேடி போய்க்கிருக்கோம். போய் நல்ல சாப்பாடு இன்னைக்காக சாப்பிடலான்னு சொல்லி காலையில் சாப்பிட்டோம். ஃபுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் தான். ஆனால் எங்கே சாப்பிட போகிறோம்? என்னது ஸ்ரீ பாண்டி. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி தமிழ்நாடுன்னே சொல்லலாம். இருக்குது எல்லாமே நம்ம கடைங்க தான். நல்ல ஹோட்டல், நல்ல சாப்பாடு. பாண்டியன் ஹோட்டல் எல்லாமே பாண்டியன் ஹோட்டல் நல்லா பாண்டியன் ஹோட்டல் நல்ல சாப்பாடு. வந்தீங்கன்னா மலேசியா வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே ரொம்ப பெஸ்டா இருக்குது, சூப்பரா இருக்குது. நம்ம ஊர்ல சாப்பிட்ட மாதிரி எல்லாமே காரம் சாரமா ரெண்டு வந்ததுலேயே இங்கே தான் காரமாக சாப்பிட்டோம். என்னங்கன்னா சிக்கன் நம்ம ஊர் சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்ருக்கோம். சாப்பாடு உண்மையிலே இங்க வந்து அப்படியே கிடைச்சது. அவ்வளோ டேஸ்ட் நல்லாவே இருந்தது, சிம்பிளா இருந்தது. பாட்டு முதற்கொண்டு நம்ம பாட்டா தான் ஓடுது. அருமையாக நம்ம தமிழ் பாட்டா கேட்குறோம். கார் முதற்கொண்டு நின்று நம்மளுக்கு வழி விட்டுட்டு தான் போறாங்க. இதான் மலேசியாவோட இது. நம்ம ஊருக்காரன் ஏற்றி மூச்சு போயிட்டு இருப்பாங்க. தான் வச்சிருப்பாரு. ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்க பையன், குட்டி பையன்ல மூஞ்சி மறைச்சிட்டு அவங்ககிட்ட போய் காமிச்சதே அவன் பார்த்துட்டு மூஞ்சில ஒரு மாதிரி போய் கத்துறதுக்கு அழுகுறான். அவன் என்னமோ பண்ணிட்டேன். எங்க அப்பா எங்க ரெண்டு பேரும் என்னன்னா பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? தூக்கிடுங்க பாப்போம். என்ன ஆளாளுக்கு? ஆனா அவர் ஒத்தாளு தூக்குனா போதுங்கண்ணா, ஆளாளுக்கு தூக்குறீங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. Finally, we are reached Malaysia Murugan Temple. Hi, good morning. பாரு முருகனே.
எல்லாருமே மலேசியானா அந்த பெரிய முருகன் சிலை அது மட்டும் தான் அங்கே இருக்குது அதான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் அந்த மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு முருகன் கோயில் இருக்குது. வேலாயுதர் கோயில் இதான் அந்த மலை மேலே இருக்க கோயில். தைப்பூசத்துக்காண்டு அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இன்னொரு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனீங்கன்னா வள்ளி தெய்வானை கோயில் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு கோயில் இருக்குது. அந்த மேலே அப்படியே குகைமானிக்கு ஒரு சன்லைட்டோட அந்த அட்மாஸ்பியர் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மலேசியா முருகனை வந்து ஃபைனலாக நாங்கள் தரிசித்தோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பியூர் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக பில்லா ஃபஸ்ட்டுவா யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்? இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் இது பார்க்கலாம். சேவல்லாம் இன்னும் இங்கே தான் இருக்குது. அந்த முருகன் இங்கே தான் இருக்காரு. ஆமாம் அஜித் யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? சேஃப்டியாக இருக்கணுமா? பரவாயில்ல, பிஸ்கெட் போகிறோம் உங்களுக்கு. அதான் சைனா பஜாருக்கு வந்தாச்சு. போலாமா? ஓகே, பாய் பாய். இதுக்குமே எல்லாமே சேஃப்டியாக போகிறோம். வாங்கலையா? அதெல்லாம் கண்ணு குட்டிங்க கையை காலம். ரெண்டும் ஒரே தானா? 2 pieces are same? Doll same. Doll same. Yeah, the one box 2 ringgit. Oh. This one no box 23, the one 25. பாக்ஸுன்றது டிஃப்ரென்ஸ் இல்லை. பாக்ஸில் போடுறதுக்காக 2 ரூபா ஆகுது. பட்ஜெட் பண்ணுறது 23. How much? 25. 25 கொடுத்தாச்சுல. சைனீஸ் நியூ இயர் வரதுனால அதுக்கான செலிப்ரேஷன் தான் இப்போ பண்ணிக்கிருக்காங்க. சைனா பஜாரில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலே ரொம்ப முக்கியமான இடத்துக்கு. மலேசியா வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறோன்னா நல்லாவா இருக்கும்.
நைட் வர பார்த்தாச்சு. ஈவினிங் வந்தோம். ஈவினிங் வந்ததுலேருந்தே டே வியூவும் பார்த்தாச்சு, நைட் வியூவும் பார்த்தாச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நாங்கள் கோலாலம்பூரில் எங்களோட ஷெட்யூல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் கேதா கிளம்பிட்டோம். 7 hours ட்ராவலுக்கு அப்புறமா நாங்கள் கோலாலம்பூர்லேருந்து கெடா வந்துட்டோம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெடாவோட நேச்சர், க்ரீனரி, அப்புறம் ரிவர், பேடி ஃபீல்ட்லாம் ஏரியல் வியூ ப்ளஸ் கேமரா வியூ ஷூட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள். இன்னிலேருந்து ஃபேக்ட்ரியில் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னிலேருந்து கண்டினியூஸாக ஒரு 4 days ஷூட் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ ஃபேக்ட்ரி கிளம்பிட்டோம். கம்பெனி ஃப்ரூட் ஸ்டார்ட் பண்ணுச்சு இண்டஸ்ட்ரி. ஸோ மலேசியா வந்தது இந்த ப்ராஜெக்ட்காக தான். ஸோ ஃப்ரூட் பிகின்ஸ் ஏரியல் வியூ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லா லைட்டிங்லாம் செட் பண்ணிட்டாங்க. அடுத்தது அந்த ஷூட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறீங்க. இதான் நாங்கள் ஷூட் பண்ணுற கம்பெனி சீவ்னு சொல்லி. வாங்க கம்பெனிக்குள்ளே போகலாம். ஃபைனலாக அன்றைக்கோட ஷூட் கம்ப்ளீட் பண்ணுறோம். 5 days கண்டினியூவாக ஃபேக்ட்ரியில் ஷூட் ப்ளஸ் ஃபேக்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி 2 days அங்கே மலேசியாவில் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை ஷூட் பண்ணிட்டு எங்களோட ஷெட்யூலை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரி 4 days வந்துருக்கு. ஸோ கிளைண்ட் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். பயங்கர சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஃபேக்ட்ரியில் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்குமே பயங்கர ஹாப்பி. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகலாமா? இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹாய், சுங்காய் பெட்டானி பார்க் பவனி ஹோட்டலில் இருக்கோம். ஸோ எங்கள் ஸ்டே இந்த வீக் ஃபுல்லாக இங்கே தான். இங்கேருந்து குருன் போகணும் நாங்கள் டெய்லி ஷூட்டுக்கு. ஸோ இப்படி தான் நாங்கள் டெய்லி கிளம்பி போவோம். இன்னைக்கு சைனீஸ் நியூ இயர், அதனால வந்து நாங்கள் சாப்பிட போயிட்டு இருக்கோம். டோக்கன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நாங்கள் சாப்பிட போகணும். சைனீஸ் நியூ இயர்ங்காட்டி எல்லாரும் நாங்கள் கலர் ட்ரெஸ்ல இருக்கு. இல்லைன்னா எங்களோட ஸ்மார்ட் ஒர்க் யூனிஃபார்மில் தான் இருப்போம். வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். ஒரு 3 பேர் வந்தாங்க. அவங்க எங்கன்னு காணா. முதல்ல அவங்கள தேடுவோம். அதுக்கு நம்ம வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ சைனீஸ் நியூ இயர் இன்னைக்கு 2025 சைனீஸ் நியூ இயர், த இயர் ஆஃப் ஸ்னேக். ப்ரோ இங்கே பாருங்கள், நியூ இயர் செட்டப் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லலை, 3 பேர் உள்ள போயிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே உள்ள போயிட்டாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. ஹலோ, எங்க எங்க மாமா? தங்கன ஹோட்டல் இதுதாங்க. இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்க் அவென்யூ ஹோட்டலுங்க. கரெக்டா சொல்றாரு. பாத்தீங்கன்னா பாம்பு கறி போறதுக்கு எல்லா கறியும் இருக்குங்க. நீங்க சொல்றீங்கன்னா நல்லா சாப்பிடலாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்ன நினைக்கிறீங்க? டீ சாப்பிட போறோம், சரிங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ண போறோம். இப்போ நாங்க வந்து கையை வந்து கழுவ போறோம். கையை கழுவுனாதான் சோறு. ராஜா பகவத் ராஜா போகும்போது கை கழுவுறது. தான் கை கழுவணும். பார்த்து ஓகே.
நீ என்னதான் கை கழுவுனாலும் 2 கரண்டி கொடுப்பாங்க. கரண்டியில் குத்தி தான் நீங்கள் சாப்பிடணும். கரண்டியை வேணா அங்கே பாருங்க, அந்த கரண்டி இதுதான் அந்த கரண்டி. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வச்சு குத்தி தான் திங்கணும். நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து கை கழுவுனாலும் ஸ்போர்ட்ல நீங்க இது மாதிரி பார்த்ததே இல்லையா? ஆமா. போர்க்கு ஸ்பூன் எல்லாம் பார்த்ததே இல்லையா? மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் ஹெல்த்தி ஃபார் லைஃப். இங்க மட்டும் தான் கிடைக்கும். அங்க போய் என்ன செய்வீங்க? அங்கே போய் எப்படி தோசை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போய் நான் காலையில் டின்னர் எடுத்து என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்றது டெய்லியும். பார்த்தீங்கன்னா பிளேட்டு காமிக்கிறேன். இதுதான் நான் சாப்பிட்றது. இது என்ன மாஸ்டர் மஞ்சள் கலர்ல? ஆரஞ்சு ஜாம். இது வந்து வேஃபர் ஃப்ரூட்ஸ். என்ன மாஸ்டர்? இது பேர் வந்து பால். இது வந்து நண்டு சூப்பு. தவளை குஞ்சு மணிக்கு இருக்கு. இது வந்து நண்டு வந்து வெட்டி வெட்டி பொடி பொடியாக போட்டிருப்பாங்க. என்னோட ஃபேவரட் ஐட்டம் இதுதான். டெய்லி சாப்பிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவர் சிக்கனும் அது மட்டும் தான் சாப்பிட்றாரு. சிக்கன், ஸ்வீட் சிக்கன். இந்த வேன் தான் நாங்கள் டெய்லியும் ஷூட்டிங் போகிறோம். சசி அவர் தான் எங்களுக்கு வந்து டெய்லியும் எங்களை சேஃபாக வந்து கெடால இருந்து குருன் கூட்டிகிட்டு போயிட்டு சிங்காய்பேட்டானே அதோட சுற்றி டெய்லி கூட்டிகிட்டு வரோம். இதுதான் சசி. ஸோ மலேசியாவில் எங்களை டெய்லி சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு எங்களோட குட் ஃப்ரெண்ட். ஒரு பாய் சொல்லு. நாங்கள் 11 டேஸ் பிளான் பண்ணி மலேசியா போனோம். அதில் 7 டேஸ் வந்து ஷூட் பிளான் பண்ணியிருந்தோம். பேலன்ஸ் வந்து நாங்கள் கோலாலம்பூர், அப்புறம் கெடா, குருன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ எங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன டைமிங்கில் தான் அந்த விளாகே ஷூட் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 2 டைமில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம் அந்த விளாக்காக. இதில் ஏதாவது குறை நிறை ஏதாவது இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.